முதலாளி கற்பூரத்தை கொளுத்துங்க. உன்னை விட்டா உலகத்துக்கே சுத்து போட்டிருக்க. யார் வீட்டு காசு யார் வீட்டு சூடா? புடா மகனே, நீ சுத்துறா அப்படியே புடுறா. நீ செஞ்சதான் அவனு செஞ்சா மகனே. அதை அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. செதற்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். ஏன்டா வெறுமண்ண போட்டு இந்த பராடு பராடு தேங்காய் இந்த இருக்கு. அது எப்படி உங்க கைக்கு வந்தது? நானாவது பரவாயில்ல கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதற்கா போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக். நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட? கிபி 1832ஆம் ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. விளங்கும். எது உங்க பரம்பரை? அப்படி சொல்றாப்பல்ல. பெருசா இருக்கு. நீ சாப்பிடுற மகனே. என்னடா வாயில கொசு பொறிச்சு? பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும்? முதலாளி, இந்த கல்லையாவது விட்டு போவீங்களா? விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான். பூட்டிட்டு நீங்க போங்கடா. போங்கடே. ஆளுக்கு பாரு வாத்துக்கு. ஏய், உங்களை நம்பித்தான் போறேன். என்ன மாட்டி வச்சிங்க, தொலைச்சு புடுவேன். அப்புறம் சாப்பிட்டா போச்சு. அம்பு, உன் வாழ்க்கைக்கே விளக்கேத்த போறது சொம்பு. டேய் கஞ்சா, திருப்பதிக்கு போறியா? நீ திருப்பூருக்கே போக முடியாது. அள்ளிடுறேன். எக்கச்சக்கமா திரும்ப இருக்கு. ஒரு 300 ரூபாய் இருக்குமா? இதை வச்சு என்ன செய்யலாம்? வாழ்க்கையில ஒரு சட்டை எடுத்து போட்டலாம். போலீஸா? நுழையும் போது ஈஸியா இருந்துச்சு. இருங்கடா செம்பப்பா, தெரியாம பண்ணிட்டேன். வந்துருப்பா. கும்பிடுற முதலாளி. என்ன கிண்டல் பண்றியா? கும்பிடுறியா? சங்கு பிடிக்கிறியாடா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாத. டயர் திறந்து பாருங்க. ஏய், ஓன் டயர் நான் ஏன்டா திறக்கணும்? நல்லா பட்டி டயர் திறந்து பாருங்க முதலாளி. ஐயோ, திருப்பதி உண்டியில காணமேடா. இத சொல்லத்தான் வந்தேன். நேத்து ஒரு திருடன் உங்க பூட்டை திறந்து உண்டியில எடுத்துட்டு ஓடுனா. நானும் துரத்துனேன். புடிச்சியாடா? இல்லையே, வலிக்கு விழுந்து கை உடைச்சுக்கிட்டேன். ஐயோ, என்ன உடைஞ்ச கையில வெங்கல சத்தம் கேக்குது? பிளேட் வச்சு கட்டிட்டாங்க முதலாளி. என்ன சாப்பிடுற பிளேட்டா? ஸ்டீல் பிளேட். அது உள்ளலடா வச்சு தப்பாங்க. எனக்கு வெளியில வச்சு தச்சிட்டாங்க முதலாளி. அந்த உண்டியல்ல எவ்வளவு தேரும்? அதை ஏன்டா கேக்குற? ஒரு 500 ரூபாய் கிட்ட தேரும். 500 ரூபாய் தருமா? அடேங்கப்பா. நீ ஏன் சந்தோஷப்படுற? இல்ல, எடுத்துட்டு ஓடுனானே, கொடுத்து வச்சவன். எடுத்துட்டு போனவனா? அவன் நாசமா போயிடுவான் முதலாளி. அவன் விளங்கவே மாட்டான் முதலாளி. திருப்பதி உண்டியில கைய வச்சவன் அவன் கையால அவன் சாப்பிடவே முடியாது. யாராவது ஊட்டி விடணும், இல்லன்னா நாய் மாதிரி மண்டி போட்டுட்டு தான் திங்கணும். நீ ஏன்டா அழுகுற? எடுத்துட்டு ஓடுனானே, அவன் நினைச்சு அழுகுறேன். ஏன்? அவனுக்கு வலது கை, எனக்கு வலது கை. வேணா உனக்கு இடது கையை ஒடிச்சு விட்டுருவான். போடா போ. குளிச்சு தம்பு அழுதுகிட்டு இருக்காண்டா பாவம். தம்பு அழாது தம்பு. நாங்க தீவிரமா யோசனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவே பண்ணிட்டோம். என்னப்பா? கையை எப்படி வைக்கிறீங்க? வச்சிட்டேன். சுத்தியலால ஒரே ஐயோ, மயிர் இலையில இப்ப என் கை தப்பிச்சது. இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது யாரு? நானே தான். கொஞ்சம் குடிங்க. இல்லங்கடா. அட பாவி சண்டாளா, இருந்தது ஒரு மணின்னு அதையும் கிழிச்சு முதலாளியா. அண்ணா, நாளைக்கு கடைக்கு சரக்கு எடுக்கணும் ஞாபகம் வச்சுப்பா. டேய் குடுங்கடா. அவன் என்ன ஜல்லிக்கட்டு மாடா? 2 பேரும் கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க. வாங்கடா அந்த பக்கம். டேய், பனி நல்லா போட்டுக்கிறதுக்கு வாங்குறது, போத்திக்கிறதுக்கு இல்ல. முதலாளி, கத்திரி வேலாச்சா கருத்து போயிடும்னு போத்திக்கிட்டேன். இவன் பெரிய சூரிய குஞ்சு கருத்துரு வரான். போய் வேலையை பாருங்கடா. பக்க பெரியல எண்ணி வச்சியா? தின்றுவானுங்க மாட்டுக்கு பிறந்த பசங்க. முதலாளி, கையை நீட்டாதரா. நீங்க குடுக்கற சம்பளம் உங்க கடையில வேலை பார்க்கறதுக்கு தான். விளங்கும். எது? உன் பல்லு. தோட்ட வேலை, காட்டு வேலை, வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னீங்க. நாங்க பொறுத்துக்க மாட்டோம். தப்பா தப்புச்சேன். முதலாளி, நாங்க கடல் மாதிரி பொங்கிடுவோம். ஒரு டம்ளர் தண்ணிய தலையில ஊத்துனா முங்கிடுவான். இவன் கடல் மாதிரி பொங்கறானா? போடா வெங்கம் பையில மூடி போய் எருமைச்சாணி எடுத்து போடுறா. முதலாளி கொஞ்சம் நில்லுங்க. எங்க ரத்தத்தை உறிஞ்சு கொழுத்து போயிருக்கீங்க.
என்ன உன் ரத்தம் என்ன நன்னாரி சர்பத்தா? அத நாங்க ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருமா? போடா. உங்க கொட்டத்தை அடக்கறனால வரதான் போகுது. சட்டி தலையா வெட்டி போடுவேன். அடா டேய் இரு. நான் பேசும்போது சொம்பு மாதிரி மூஞ்சிக்கு முன்னால வந்து போகல. மாமா கூட போட்டுருந்ததுப்பா. டேய் என்னது அது? முதலாளி உங்க செம்பு காணாம போச்சா? அது அப்பப்ப கனவுல வந்து போகுது. இல்லையே, கண்ணு முன்னால வந்து போச்சேப்பா. அதுதான் கடவுளோட மகிமைங்கிறது. அந்த மகிமை கிகிமை இருக்கட்டும், எதுக்கு நீ கைய காட்டிரு? காமிக்க கூடாதே. ஏன் கையில குஷ்டமா? குஷ்டமா இருந்தாலும் காமிச்சிடலாமே. இது மலையாள மந்திரவாதி மாதவன் மந்திரிச்சு கட்டினது. யாராவது பார்த்தாங்க அவன் கண்ணு அவுச்சு போகும். ஐயோ குட்டிச்சாத்தான கூடவே வச்சிருக்காருடா. அம்மா இது என்ன வழியெல்லாம் வச்சு பிள்ளை தெரியும். மகனா மலையாள மந்திரவாதியா? செம்புல இருக்கிற காசு சுத்தமா எண்ணிட்டேன். 325 ரூபா 65 பைசா வச்சிருக்கா கஞ்சப்பைய. இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? பிரசிடண்ட் ஐயா பொண்ணை கட்டிக்கலாமா? நானும் அவளும் கைகோர்த்து நடந்தோம்னா எப்படி இருக்கும்? இது மட்டும் நடந்தது அவன் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி முழிப்பாங்க. என்னது கையில நமனமனு ஊறுது? ஓ, காசு இருந்தா கையில ஊரும்னு சொல்லுவாங்கல்ல. தம்பு சும்மா சொல்லக்கூடாதுடா. திருப்பதி ஆண்டவன் உன் வாழ்க்கையில நல்லாவே விளையாடுறாரு. முதலாளி என்னங்க தொழிலாளி? தம்புக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா? கொடுங்க. யார் இந்த தம்புக்கு? ஏன் அவரு கேட்க மாட்டாரா? நீங்க என்ன ரெக்கமெண்டேஷனா? வெக்கப்படுறான். ஆமா, இவர் சமைஞ்ச பொண்ணு வெக்கப்படுறதுக்கு. நீங்க என்னக்கிட்ட வேலை பாத்தீங்க? முதலாளி அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி. ஆமா, எதுக்கு நீ அம்மன் கோயில்ல அருள்வாக்கு சொல்ற மாதிரி இந்த ஆட்ட ஆடுற? கையா இருக்குது முதலாளி. அழுக்கு இருக்கு, சோப் போட்டு கழுவு. நமனமனு இருக்குதே. அப்போ அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்ங்கறீங்க? நடைய பார்த்தா வால்லாம் இருக்குதே. வால் வச்சு அதிர்ஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாதிரி கொட்டும். ஐயா கொட்டிருச்சே கொட்டிருச்சே. தேளு முதலாளி தேளு. சோப்புடா. ஐயோ நம்ம ஊரு நல்ல ஜனங்களே, இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உண்ட வீட்லயே உண்டியில் திருடின துரோகி, பாவி, நயவஞ்சக. பாருங்க எப்படி முழிக்கிறான்னு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ சொல்லு. ஓ எதை வச்சுட்டா நீ எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்ற? இது பாயே, என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லு. திருடனவன் கைய வெட்ட வேண்டியதுதான். வெட்டியா நீ? இது என்ன துபாய் நினைச்சியா? ஜனநாயக நாடியா? டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? எங்க நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒண்ணுதான் சொல்லணும். சரிங்க சொல்லு. கரும்பள்ளி சம்பளி குத்தி இவனை கழுத மேலே ஏத்தி அனுப்பிச்சா அப்படியே போயிடுவான். என் வீட்டு பணம் கொடுக்கறது யாரு? நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. இதுக்கு நானே தண்டனை கொடுக்கறேன். முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், சொம்ப சொம்பாலதான் அடிக்கணும். சும்மா இருக்கிற இன்னொரு கைக்கு இன்னொரு சொம்பையை மாட்டி விட்டா ஐயோ எடா சொம்ப. அப்பா மாட்டா. அப்பா இது சொம்பு செலவு யார் தரது? பஞ்சாயத்து தான் கொடுக்கணும். ஆட்டிக்குமா மாட்டுறா. ஐயோ முதலாளி முதலாளி கஞ்ச பையன் மான பையன் மாட்டேன். ஐயோ ஐயோ முதலாளி தண்டனை கொடுத்துதான் கொடுத்தீங்க. அரிப்படுத்த நான் என்ன செய்வேன்? என்கிட்ட வாடா, சொரிஞ்சு விடுறேன். உங்களுக்கு இறக்க இருக்கா? இறக்கதோ அங்க இருக்கு, இறங்கி போ. ஆஹா நல்ல நட.